நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, கதை இன்ட்ரஸ்டடா இருக்குமான்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையோட டைட்டில தெரிஞ்சா தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கலாமா, கதை நல்லா இருக்குமான்றது தெரியணும். என்னன்னா, நான் வறுமையின் சூழ்நிலை காரணமாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன். அந்த இடத்துல முதலாளி என்கிட்ட என்ன கேட்டாரு, என்னென்னலாம் இருந்தா தான் நீ இந்த வேலையில இருக்க முடியும்னு சொன்னாருன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேரு கார்த்திகா. எனக்கு 22 வயசு ஆகுது. நான் படிச்சது டிப்ளமோ பாலிடெக்னிக் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாலை விபத்துல எங்க அப்பா, அம்மா 2 பேரும் ஏற்பட்டாங்க. அதுல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. எங்க அம்மா கோமா ஸ்டேஜ் மாரி போயிட்டாங்க. அவங்களுக்கு உயிர் இருக்கு. ஆனா அவங்களால பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எங்க வீட்ல நான், என் தங்கச்சி 2 பேரு தான். அதனால நான் வந்து எப்படியாவது படிச்சாகணுன்ற ஒரு காரணத்தினால, வேற வழி இல்லாம பாலிடெக்னிக் படிச்சு எப்படியோ ஒரு வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு போன இடம் ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி தான். ஒரு புரொடக்ஷன் ஃபேக்ட்ரி கம்பெனி. இப்படி ஒரு ஃபேக்ட்ரி கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு போயி அங்க 2 வருஷம் வேலைக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அங்க வந்து அந்த முதலாளி சரியில்ல. அதனால நான் வேற கம்பெனி மாறுனேன். என்னன்னா 2 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் 24 வயசுல ஒரு கம்பெனிக்கு போனேன். சாரி, 25 வயசுல. அந்த கம்பெனிக்கு போனா, அங்கேயும் வந்து முதலாளி சரியில்ல. அங்க ஒரு 2 மாசம் இருந்தேன். சரி, 3வது ஒரு கம்பெனிக்கு போனேன். அங்க வந்து வெளில வந்து எல்லா இடத்துலயும் வெளில பெண்கள் வந்து வேலைக்கு தேவைன்னு போட்டிருப்பாங்க. ஆனா இங்க பெண்களும் தேவை, ஆண்களும் தேவைன்னு போட்டிருந்தேன். இதே மாரி அது ஒரு பெரிய கம்பெனின்ற ஒரு காரணத்தினால, அங்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காது அப்படின்ட்டு, நான் அந்த கம்பெனிக்கு போனேன். அந்த கம்பெனி வந்து அவரோட ஓனரோட பேரு சுந்தர். சரி, அங்கலாம் இந்த மாரி நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த இடத்துக்கு இன்டர்வியூ போனேன். அங்க அதே மாரி அவரு ஓனர் பக்கத்துல உட்காந்துருந்தாலும், அவரு பார்வையில எந்த விதமான தப்பாவும் இல்ல. ரொம்ப ஜென்யூனா இருந்தாருன்ற காரணத்தினால, எனக்கும் அது அன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சோனே அங்க போனேன். போம்போது எனக்கு வந்து ரொம்ப நல்லபடியா தான் நடந்துக்கிட்டாங்க. என்னன்னா, ஒரு ஓவரா பேசுறது எதுவுமே இல்ல. "வரியா? வேலைய பார்க்குறியா? கிளம்பிடுறியா? சம்பளம் வாங்கிக்கிறியா?" அப்படின்ற மாரி தான் பேசுனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாரி நான் வேலைக்கு ஒரு 15,000 சம்பளத்தில போனேன். என்ன 1 வருஷத்திலேயே ரூ. 1,00,000 சம்பளத்துக்கு எடுத்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னன்னா, எங்க ஓனர் பேரு சுந்தர். அவருக்கு 48 வயசு ஆகுது. அவருக்கு மனைவி கிடையாது. அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க என்னன்னா, "அம்மா, நான் எனக்கு வந்து உன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புடிச்சிருக்கு. நீ கொஞ்சம் இங்க வா. உட்காந்து கொஞ்சம் என் கேபின்ல உட்காந்து பேசுவோம்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி, நான் வந்து எப்பயும் போல தான் பேசுவாரு அப்படின்னா, போயிட்டு என்ன சொன்னார்னா, "எனக்கு வந்து இந்த மாரி மனைவி இல்ல. எனக்கு வந்து நீ தான் உதவி பண்ணணும். இதற்காக நான் எவ்வளோ ஆனாலும் பணம் தரத்துக்கு தயார். உனக்கு என்ன ப்ரொமோஷன் தரத்துக்கு வேணாலும் தயார்." அப்படின்னு சொன்னோனே, எனக்கு அந்த நிமிஷம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரு இன்னொன்னு சொன்னார், "நீ வந்து வறுமையின் சூழ்நிலை காரணமா தானம்மா வந்திருக்க. கண்டிப்பா உனக்கு பணப்பிரச்சனை இருக்கும். அந்த பணப்பிரச்சனை எல்லாமே நான் சரி பண்றேன். நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன்ம்மா." அப்படின்னு சொன்னோனே, எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா, அவர நான் இந்த மாரிலாம் யோசிச்சதே இல்ல. வேற ஒருத்தர் இருந்தாரு. அவரு கூட இப்படிலாம் யோசிப்பாருன்னு நெனச்சாலும், இவரு வந்து இப்படி யோசிப்பாருன்னு நான் நெனச்சே பார்க்கல. இவர் சொன்னது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இந்த நிமிஷம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, நான் வந்து ரொம்ப மனக்குழப்பத்துக்கு ஆளான அந்த நேரம், உடனே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவங்க அப்படி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பேசுறது கரெக்ட்டா, தப்பான்னும் நமக்கு தெரியல. நமக்கு ஒரு சைட்ல ஆசையா இருக்கு. ஆனா விட்டு குடுக்கவும் மனசு இல்ல. ஒருவேளை இப்படி பண்ணா, நம்ம குடும்பத்தில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு, அது ரொம்ப அசிங்கமா போயிருமோன்ற ஒரு பயமும் இருக்கு. அந்த பயம் இருந்தாலும், மனசு வேணுன்ற மாரி தான் கேட்குது. ஆனா மூளை வந்து வேணாம், இதுல ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாரிலாம் தோணுது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான், சரி, நான் இத கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம். அதாவது கொஞ்ச நாள் ஆற போடுவோன்ட்டு, நானும் கிளம்பி வெளில கிளம்பிட்டேன். நான் வெளில கிளம்பி அவங்களும் "நீ வா வான்ற" மாரி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஆனா நான் என்னன்னா, வரத்துக்கு எனக்கு சுத்தமான விருப்பமே இல்ல. வேற வழியே இல்லாம அவங்க கூப்பிட்டாங்கன்னு திரும்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன். இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்பி கேட்டாங்க, "நீ என்ன ஒழுங்கான முடிவு எடுத்தியா இல்லையா?" அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன், "இல்லங்க, நான் இன்னும் ஒழுங்கான முடிவு எடுக்கல. நான் ஒழுங்கான முடிவு எடுத்தோனே கண்டிப்பா நானே கூப்பிடுறேன்ற" மாரி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படி கிளம்புனோனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில. சரி, ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன். என்னதான் பண்ணலாம்? இது நம்ம ஓகே சொல்லலாமா? ஓகே சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். அல்லது நோன்னு சொல்லிட்டா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்ற மாரிலாம் ரொம்ப யோசிச்சேன். அப்படி யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னே
ஒரு ரொம்ப குழப்பமான முடிவா இருந்தது. அந்த நேரம் கோவிலுக்கு போனேன். நான் கோவிலுக்கு போம்போது, திடீர்னு பார்த்தா என் கிளாஸ்மேட் அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது தெரிஞ்ச பையன் அங்க வந்திருந்தான். திடீர்னு அவன எதார்த்தமா பார்த்தேன். எதார்த்தமா பார்த்து பேசும்போது தான் அவன்ட்ட கேட்டேன். "டேய் எப்புட்றா இருக்க? என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது சொன்னான். "நீ சொல்றா எப்புட்றா இருக்க?" அப்படின்னு கேட்டான். சரி நான் அப்ப என்ன சொன்னேன், "நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், "நீ வாய் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுது. முகத்த பார்த்தா அப்படி தெரியலையேடா." அப்படின்ற மாரி சொன்னான். அப்ப நான் சொன்னேன், "ஆமான்டா நிஜம்தான். நான் அந்த அளவுக்குலாம் இல்ல. ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கேன்டா. நான் உன்ட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்டா." அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். அவன்ட்ட ஃபர்ஸ்ட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டேன். "டேய் நான் இப்ப சொல்றத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுடான்னு" சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு, அவன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சேன். "டேய் இந்த மாரிடா, எங்க வீட்ல இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்குது. இத நான் யார்கிட்டயும் போயி சொல்ல முடியல. இது யார்கிட்டயாவது போயி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. நீ தான்டா எனக்கு நல்ல ஒரு முடிவ சொல்லணும்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா அவங்களும் அங்க கோவிலுக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்க கோவிலுக்கு வரும்போது, எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, இது கோஇன்சிடென்ஸா அதாவது புரியவே எனக்கு புரியல. என்னடா இது இவங்களும் கோவிலுக்கு வராங்களே! நம்ம இத பத்தி பேசும்போது வராங்கன்னா, ஒரு வேளை இதெல்லாம் நல்லதுக்கு தான் போல அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் மனசு வேணான்னு சொல்லுது. இதே மாரி போயிட்டுருக்கும்போது, நான் இன்னொரு கோவிலுக்கு போனேன். அப்ப அவங்களும் பின்னாடியே வந்துட்டு, "இருங்க, நான் அன்னைக்கு கேட்டதுக்கான பதில நீங்க சொல்லவே இல்ல. என்னாதான் உங்களுக்கு பதில்?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், "இல்லைங்க, எனக்கு மனசு வந்து ஓகேன்னு தான் தோணுது. ஆனா, மூளை வந்து வேணான்ற மாரி பயப்படுது. அதனால தாங்க ரொம்ப யோசிச்சுட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இது ஒண்ணும் தப்புலாம் கிடையாது. இதுல என்ன தப்பு இருக்குன்ற" மாரி அவங்க ரொம்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியும் நான் வந்து எதுக்குமே கேட்கவே இல்ல. "இல்ல, இல்ல இருங்க" அப்படின்னு சொல்லி நானும் அவங்கள வற்புறுத்துனேன். "இல்லங்க அதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து நான் தான் ஆக்சுவலா முறைப்படி இதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனா, நீங்க வந்து எதுவுமே சொல்லல. அதனால தான் நான் கேட்குறேன். நானே கம்பல் பண்றேன் உங்கள." அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆனா பிரெயின் வாஷ் பண்ணும்போதும், நான் வேணாம் வேணாம் ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனையாச்சுன்னா, என் குடும்ப சைடுல எவ்வளோ அசிங்கமாயிரும். அவங்க குடும்ப சைடுல எவ்வளோ அசிங்கமாயிரும்ன்ற ஒரு பயம் தான் எனக்கு இருந்தது. அந்த பயத்தின் காரணமா தான் நான் எதுவுமே வேணாம் வேணான்னு தள்ளி போயிட்டுருந்தேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளு நான் கோவிலுக்கு போயி யோசிச்சேன். இப்ப நம்ம மனசுல வேண்டுவோம். அதாவது வேணும்னா வேண்டுவோம், வேணான்னா வேண்டுவோம். எது நடக்குதுன்னு பார்ப்போன்ற மாரி மனசுல அப்படியே இது பண்ணிட்டு வேண்டுனேன். அப்படி வேண்டும்போது, நான் வேணான்னு யோசிக்கிற நேரத்துல பல்லி கத்துச்சு. பல்லி கத்தும்போது ரொம்ப நல்ல சகுனம். ஏன்னா நம்ம வேணும்னு நெனச்சு பல்லி கத்துச்சுன்னா ஓகே. வேணான்னு சொல்லி பல்லி கத்துனதுனால, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கான அறிகுறி தான் போல இதுன்ட்டு நானே என் மனச திடப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட போய் சொல்ட்டேன். அதாவது டைரக்ட்டா முடியாதுன்னு சொல்லாம, நான் சொல்ட்டேன், "இல்லைங்க, நீங்க வந்து சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா, இது வந்து ரொம்ப தப்பு. என்னன்னா, நாளைக்கு வந்து உங்க குடும்பத்திலயும் ரொம்ப அசிங்கமா போயிரும். எங்க குடும்பத்திலயும் அசிங்கமா போயிரும். அதே மாரி இது வந்து 10 தலைமுறைக்கு தவறான பேர் மாரி ஆயிரும். அதனால இதெல்லாம் வேணாம். நம்ம எப்போதும் போல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருப்போம்." அப்படின்ற மாரி சொல்லி, நான் அவங்கள மனசுல புண்படுத்தாம, நான் அவங்கள விட்டு விலகி கிளம்பி வந்துட்டேன். இதுதான் நண்பர்களே இந்த முழுமையான கதை. ஏன்னா, நீங்க ஒண்ணு பண்ண போறீங்கன்னா, நாளைக்கு வரப்போற பிரச்சனைகள யோசிங்க. அதுதான் இந்த கதையோட மாரல் ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம்.